கண்டது கனி, பார்த்தது நாரத முனி, அடைய வேண்டியது சுப்பிரமணி. முன்பு நான் கொண்டு வந்த கனியால் கிடைத்தது நம்ம கையகல கோமண துணி. இன்று நான் கண்டு வந்த கனியால் அதுவும் பரிபோகம் நிலை வந்துடும். அந்த கோவணத்தையும் அவுத்து பார்க்கணும்ன்ற உண்மை அதான் மாப்பிள்ள அவசியத்துல வந்திருக்கு. நிச்சயமாக அவசியம். மாப்பிள்ள அவுத்து பார்க்கறதுல உங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இருந்தாலும் ஆண்டியா பார்த்தா தானே விஷயமே இருக்குங்க. ஆமா மகாமுனிவரே, தாங்கள் வந்த நோக்கம் முருகா, மூன்று உலகமும் சென்று மும்மூர்த்திகளையும் கண்டு மணிக்கு மங்கள ஆசீர்வாதம் பெற்று வருமார்க்கத்தில் குறிஞ்சிவனத்தின இடையில் ஒரு அழகிய கனி கண்டேன். அக்கனியை கண்டதும் முருகா அர்ப்பணம் என்று கூறிவிட்டு அதை தாங்களுக்கே சமர்ப்பிக்கலாம் என்று வந்தேன். முருகா, இதுவே நான் வந்த விபரம். கண்டது கனி, பார்த்தது நாரத முனி, அடைய வேண்டியது சுப்பிரமணி. இதுவே உங்களுடைய பணி. நிச்சயமாக உண்மையிலே பணி பணிதான். இருந்தாலும் கவலை இல்லை. இனி நிச்சயமாக ஏற்கனவே கொண்டு வந்தீங்களே ஒரு கனி, ஆமா அதனால கிடைத்தது. ஏற்கனவே நான் கொண்டு வந்ததால் கிடைத்தது என்னமோ ஒரு முளை கோவண துணி. கோவண துணி. இன்று நான் கண்டு வந்த கனியால் அதுவும் பரிபோகம் நிலை வந்துவிடும். கோவணத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. நிச்சயமாயா. கோவணத்தை பார்த்தீங்களா? பார்த்தன்ல. ஆமா அப்படியா? முருகா, முன்பு நான் கொண்டு வந்த கனியால் கிடைத்தது நம்ம கையகல கோமண துணி. இன்று நான் கண்டு வந்த கனியால் அதுவும் பரிபோகம் நிலை வந்துடும். அந்த கோவணத்தையும் அவுத்து பார்க்கணும்ன்ற உண்மை அதான் மாப்பிள்ள அவசியத்துல வந்திருக்கு. நிச்சயமாக அவசியம். மாப்பிள்ள அவுத்து பார்க்கறதுல உங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இருந்தாலும் ஆண்டியா பார்த்தா தானே விஷயமே இருக்குங்க. ஆமா ஏன்னா கனின்றீங்களே, இந்த கனி எதுவும் அழுகி போன கனியா இருக்குமோ? அழுகி போன கனி. அப்பல எப்பேற்பட்ட மகத்துவமான கனியை கொண்டு வந்திருக்கேன். அழுகி போன கனியான்னு கேக்குறீங்களே. அழகிய கனி. அழகிய கனி. கனியை பிடிச்சு பார்த்தீங்களா? கனி எப்படி மாப்பிள்ள பிடிச்சு பார்க்க முடியும்? கனியை எப்படி பார்க்கறது? ஒரு கனியை பிடிச்சு பார்த்தாதான் அது அழுகி போயிருக்கா நல்லா இருக்கான்னு தெரியும். ஓ அப்படி கேக்குறீங்களா? முருகா, நான் கண்ட கனிக்கு சிறப்பு இருக்கு. சிறப்புனாலும் அந்த கனி பழுதுபடாத கனி. அப்படியா? பழுது இல்லாத கனி. சரி, கனி இருக்கட்டும். இந்த கனியை எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிடலாம்? மாப்பிள்ள அது உங்க விருப்பம். உங்க ஆமா எவ்வளவு நாள் உங்களால நீடிச்சு கொண்டு போகணுமோ அத்தனை நாள் நீங்க வச்சிருக்கலாம், பயன்படுத்திக்கலாம். நீங்க எதுவும் சாப்பிட்டு பார்த்தீங்களா? அவர் கேட்கிற கேள்வி அப்படின்னா எத்தனை நாள் வச்சு சாப்பிடறதான்னு கேட்கிறாரு. கனினா சாப்பிடக்கூடிய கனி தானே? சரி மாப்பிள்ள. இல்ல சாப்பிட முடியாத கனின்னு ஒண்ணு இருக்கா? சாப்பிட முடியாத கனின்னு ஒண்ணு இருக்குமா? ஆனா நான் கண்டு வந்த கனி ரொம்ப ரொம்ப அதாவது சிறந்த கனி, சிறப்பான கனி மாப்பிள்ள. எவ்வளவு பெரிய கனி? எவ்வளவு பெரிய கனின்னா அளவுள்ள மாப்பிள்ள. அளவுள்ள, அதுக்கு அளவே கிடையாது. அதுக்கு ஒரு அளவுகோலே கிடையாது. பெருமையான கனியா? ஆமா, அளவு பெருமையில சிறப்புகளை. நிச்சயமாக அற்புதமான கனி, பெருமையான கனி, அருமையான கனி.